சிம்மத்துக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லாத சமாஜம். செப்டம்பருக்கு அப்புறம் குரு கேது சேரக்கூடிய விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கனால உங்கள் பசங்கனால உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்பட போகிறது. உங்கள் பேர குழந்தைகள்னால உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்படுறது. நிறைய பேர் வெளிநாட்டிலே செட்டில் ஆகிடுவாங்க. அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு கூட தெரியாது, அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மே மாதம் 2027 அப்புறம் தான் உங்கள் வீட்டில் சுபிக்ஷம், உங்களுக்கு நல்ல காரியம், உங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட முறையில் சில பர்சனல் லைஃபு இதெல்லாம் அப்போ தான் ஏற்படும். அது வரைக்கும் நீங்கள் சிம்மராசி நண்பர்கள் எப்படி இருந்தாலும் சரி, மெயினாக ஹெல்த் இன் ஆல்வேஸ். நான் சொல்கிறது பேக், முதுகு தண்டுவடம், வர்டிகோ, பேசிக்கலாக ஸ்பாண்டிலைட்டிஸ், இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப சந்தோஷமாக வண்டியில் போகிறோன்னு சொல்லி அதிச்சாரமாக ஒரு 4 மாதத்துக்கு குரு சிம்மத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு வருவார். அப்போ கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கிறதோட நல்ல திருமணமே நடக்கும். ஆனால் இப்போ பாத யாத்திரையாக கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துக்கு சென்று வரணும். நாமக்கல் ஆஞ்சநேயராக இருக்கலாம், இல்லை பஞ்சமுகி ஆஞ்சநேயராக இருக்கலாம். இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் நடைபயணமாக போயிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு கோவில் போகிறீங்க, நாமக்கல் போகிறீங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடங்கி போகணும். சார் வணக்கம். கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கவனமா இருக்கணும், என்ன பரிகாரங்கள் பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க சார். முதல் விஷயம், சிம்மராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஊரை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க, இல்லை எங்கேயாவது வேறு ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்குது, பாசிபிளாக மகாராஷ்டிரா இல்லை குஜராத்து, இந்த மாதிரி இடங்களுக்கு வேலை கிடச்சிதுன்னா கப்புன்னு பற்றிட்டு கிளம்பிடணும். என்ன நிலைமைன்னா, மறைஞ்சிருந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சொந்த ஊர்லேருந்து மறைஞ்சிருக்கணும், சொந்த ஜாதி கிட்டேருந்து மறைஞ்சிருக்கணும், சொந்தக்காரங்க கிட்டேருந்து மறைஞ்சிருக்கணும். இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மாற்றம்ங்கிறது இன்னெவிட்டபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் யாருனாலையும் உங்களால் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய டைமிங். ஆனால் எதையுமே நேராக எதிர்பார்க்க முடியாது. இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு போய் அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு யூட்டர்ன் போட்டு வேற எங்கேயோ போகும். அது வர்றதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய லக் உங்களுக்கு ஃபேவர் ஆகும். குரு விரயத்தில் உட்காந்துருக்கானே, இது தேருமா, என்ன நடக்க போகுது, லைஃப் ஓகேவா அப்படிங்கிற நிலைமை எல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம். இது சிம்மத்துக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லாத சமாஜம். செப்டம்பருக்கு அப்புறம் குரு கேது சேரக்கூடிய விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கனால உங்கள் பசங்கனால உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்பட போகிறது. உங்கள் பேர குழந்தைகள்னால உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்படுறது. நிறைய பேர் வெளிநாட்டிலே செட்டில் ஆகிடுவாங்க. அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு கூட தெரியாது, அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அஷ்டமத்தில் ஓடக்கூடிய சனி எல்லாத்தையும் மறைச்சிரும். அது தப்புன்னு தெரிஞ்சாலும் இதெல்லாம் பண்ணுவாங்க. அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துக்கூடிய சனி கொஞ்சம் அந்த கல்யாணம் கலப்பு திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும் அந்த காலகட்டங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளுக்காகவே நிறைய செலவு. அதாவது பெரிய காலேஜ், பெரிய ஸ்கூலு, பெரிய யூனிவர்சிட்டி, இவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விரயமாகும். அதாவது சுப விரயங்கள் மிக அதிகமாக ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய லோன் வாங்குவாங்க. என் பையன் படித்தாதான் சார் அவன் நல்லா இருப்பான் அப்படிங்கிறதுனால போய் ஒரு பேங்க்கில், பெரிய பேங்க்கில் லோன் வாங்கி அந்த பையனை படிக்க வைக்கிறது, குழந்தைய படிக்க வைக்கிறது. கல்யாணம் ஆகிறதுக்காக போய் நீங்கள் நிறைய பணத்தை பொண்ணோட கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். வேலை கண்டிப்பாக மாறும். அதாவது என்ன நடக்கும்? தூக்கம் இருக்காது, நிம்மதிங்கிறது மறந்துடுங்க. சிம்மராசி நண்பர்கள் நிம்மதிங்கிறது ரொம்ப கம்மி, தூக்கம் இருக்காது. சாப்பாடு 4 மணிக்கு தான் மத்தியானம் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு வேலை பெண்டை கழட்டும். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஐ எம் பேசிக்கலி ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அடுத்த 1 வருஷம் என்னங்கிறது சிம்மத்துக்கிட்ட கேட்டால் சொல்லுவோம். பாரு, 24 மணி நேரம் வேலை 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 வேலை. 4 பேர் செய்கிற வேலையை ஒருத்தம் பண்ணுவான். ஃபுல்லாக அப்படியே அந்த வேலையிலேயே நிமக்னம் ஆயிடுவீங்க. அப்படின்னா யூ வில் பி, உங்களை வீட்டிலேருந்து தத்து கொடுத்த மாதிரி ஆகிடும். நீ வராதையா, வீட்டுக்கே வராதையா, நீ அங்கேயே இருந்துறியாங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அப்படியே செட். இப்போ ஸ்கூலில் ஒரு வாத்தியாராக, ஒரு டீச்சராக இருக்காருன்னா அந்த ஸ்கூல் டோட்டலாக இவர் கண்ட்ரோலில் தாங்கிற மாதிரி அங்கேயே தூங்குவார், அங்கேயே படுப்பார், அங்கேயே எல்லாத்தையும் பண்ணுவார். டியூஷன் சென்டர் ஆரம்பித்ததுலேருந்து என்ரோல்மெண்ட் வரைக்கும், மார்க்கெட்டிங் வரைக்கும், டேக்ஸ் கட்டுற வரைக்கும் அவரே பார்த்துப்பார். அந்த மாதிரி சிம்மராசி நண்பர்கள் வேலையே கதி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் மெயினாக குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது.
மே மாதம் 2027க்கு அப்புறம் தான் உங்கள் வீட்டில் சுபிக்ஷம், உங்களுக்கு நல்ல காரியம், உங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட முறையில் சில பர்சனல் லைஃபு இதெல்லாம் அப்போ தான் ஏற்படும். அது வரைக்கும் நீங்கள் தியாகியாக தான் வந்து வீட்டுக்கு இருப்பீங்க. வீட்டுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள்ல தான் கண்டிப்பாக சிம்மம் இருக்கும். உங்கள் ஹெல்த் பார்த்துக்கணும். ஏன்னா சிம்மராசி நண்பர்கள் எப்படி இருந்தாலும் சரி, மெயினாக ஹெல்த் இன் ஆல்வேஸ். நான் சொல்கிறது வந்து பேக், முதுகு தண்டுவடம், வர்ட்டிகோ, பேசிக்கலாக ஸ்பாண்டிலைட்டிஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப சந்தோஷமாக வண்டியில் போகிறோன்னு சொல்லி மாதவன் மாதிரி தலையை இப்படி ஆட்டிட்டு போனீங்கன்னா டபக்குன்னு ஏறி குதிக்கும். இந்த L4 L5 பட்டக்குங்க. அதனால் கொஞ்சம் இந்த 2 விஷயங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. காசு பணத்துக்கு தட்டுப்பாடு கிடையாது. நான் குருவுடைய பார்வை பலம் கண்டிப்பாக பணத்தை கொடுக்குது. அதே மாதிரி கேஸ் எது இருந்தாலும் ஜெயிச்சிடும். எந்த பகை இருந்தாலும் ஜெயிச்சிடும். ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். அதான் சொல்ல வரேன். அல்டிமேட்லி இந்த வாழ்க்கையை 2ஆக பிரிச்சுருவோம். ஒன்று ஃபுல்லாக கமர்ஷியல், எல்லாமே வெறும் பணம், வெறும் வந்து அந்தஸ்து, கெத்து, இதுதான் சொசைட்டி ஸ்டேட்டஸு, அதுதான் ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் முழுக்க முழுக்க சந்தோஷம், ஃபேமிலி, நல்ல தூக்கம், குடும்பம், குட்டி அப்படி ஓடுது. இது மறந்துடுங்க. இந்த சாப்டர் புக்கு க்ளோஸ். இது மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். அதனால் சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஸ் வெல்த். எவ்வளோ பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய லெவலில் நீங்கள் லீடராக இருந்தாலும் சரி, உங்கள் ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்கப்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஓகே. ஸோ திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நீங்க சொல்றது பார்த்தா வாய்ப்பு இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. செப்டம்பருக்கு அப்புறம் தான். ஏன்னா அதிச்சாரமாக வந்து ஒரு 4 மாதத்துக்கு குரு வந்து சிம்மத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டு வருவார். அப்போ கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கிறதோட நல்ல திருமணமே நடக்கும். ஆனால் இப்போ வெயிட்டிங் பீரியட். இப்போ நீங்கள் பேசினாலும் வந்து அதுக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஐ எம் பிஸி ரைட் நோ, நான் ஒன்று பண்ணிட்டுமா, நான் ஒரு ஈவினிங் 4 o'clock பேசிட்டோமான்னு சொல்லி அந்த பொண்ணு நிச்சயத்தான பொண்ணுகிட்ட இப்படி பேசுவீங்க. அந்த பொண்ணு காண்டாயிடும். ஐயோ போயா நீ, இந்த டைமில் எவனார் வந்து இப்படி பண்ணுவானா. ஸோ அந்த அதாவது என்ன சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோன்னு ரியலைஸ் கூட பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு வேலையில் ரொம்ப பயங்கரமாக உள்ளே இறங்கக்கூடிய நிலைமை. ஸோ தட் இஸ் வாட் வில் ஹேப்பன். நல்லா பார்த்துக்கோ. ஸோ 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அமையக்கான திருமணம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அது எகெயின் செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் ஒரு மறைவான பந்தமாக இருக்கும். ஸோ அலர்ட் மோடில் தான் நீங்கள் இருக்கணும். ஓகே. ஸோ வெளிநாடு, வெளி மாநிலங்களில் வேலைக்காக, படிப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்க வாய்ப்பு கன்ஃபார்மாக கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு இன் எனி ஃபார்ம் உங்களுக்கு அது அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப. காம்போஜ தேசாதிபத்தியம்னு சொல்லுவோம். சில பேர் கல்கட்டாவில் கிடைக்கும், வெஸ்ட் பெங்காலெல்லாம் சீட் கிடைக்கும். இந்த தைரியமாக ஓடுங்க. எப்படி இருந்தாலும் தீதி இருக்க மாட்டாங்க, நீங்கள் பாட்டு போகலாம். அதனால் செட்டில் ஆகிடும். ஓகே. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் தான் அரசாங்க வேலை, உத்தியோகம் கிடைக்குமா. இப்போ வரைக்கும் கிடைச்சாலும் அது ஒரு, அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு டெம்பரவரி மாதிரி கிடைக்கலாம். அப்புறம் தான் அது பர்மனெண்ட் ஆகும். அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ சுச்சுவேஷனுக்கு இட்ஸ் டெஸ்டிங் பீரியட் தான் சிம்மத்துக்கு. குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு சார்? அதாவது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. நான் 100% அடிப்பேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் 70% வரும்னு அர்த்தம். விரயத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, நம்மளை அந்த அசம்ஷனை வந்து தப்பு பண்ண வைப்பார். பத்தாதுன்னு சொல்லலாம். நம்ம எஃபர்ட்ஸ் வந்து பத்தாது, இனியும் போடணும், அடுத்த முறை எல்லா விஷயங்கள் சக்சஸ் ஆகும். அது நமக்கு அப்படி சொல்ல முடியாதுமா. என்ன விஷயம்னா, ராகுவை மட்டும் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. இந்த நிலைமையில விரயத்தில் இருக்கக்கூடிய குரு என்னன்னா, நம்ம இதுதான் வரும்னு நம்ம கெஸ் பண்ணி போவோம். நம்ம கெஸ் ஒர்க் தப்பாகும். அதுதான் நடக்கும். அப்ப என்ன அர்த்தம், 2வது தடவை முயற்சி பண்ணும்போது சூப்பரா சக்சஸ் ஆகும். சொல்லாம செய்யறது எல்லாமே சக்சஸ் ஆகும். நம்ம ஓப்பனாக வெளியே சொல்கிறோன்னு வைங்க, நாளைக்கு காலையில் இன்டர்வியூட மச்சான் கண்டிப்பாக சூப்பராக கிடச்சிரும், செம்ம பேக்கேஜ் அப்படின்னு சொன்னால் அது முடிஞ்சதுன்னு அர்த்தம், க்ளோஸ்ன்னு. நீங்கள் சொல்லாமல் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் அதே மச்சானை கூப்பிட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக நிற்கும். விரயத்தில் இருக்கிறதுங்கிறது நம்ம ரகசியத்தை மெயின்டைன் பண்ணணும். அது உச்சபலத்தில் இருக்கிற குரு வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எப்போ நம்ம சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணும்போது. வெளியே சொன்னோன்னா அது அப்படியே காலி. அதுதான் மேட்ரு. ஓகே. ஸோ பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? நல்லா இருக்குமா. ஏன்னா லாபஸ்தானில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய மாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால பெண்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். என்ன மெயினாக வந்து தேவையில்லாத மனக்கவலை, தூக்கமின்மை, நைட்டில் தூக்கம் இல்லாமல், அஜீரண கோளாறு, இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றது எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் சார்? அதாவது பாத யாத்திரையா கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துக்கு சென்று வரணும். நாமக்கல் ஆஞ்சநேயராக இருக்கலாம், இல்லை பஞ்சமுகி ஆஞ்சநேயராக இருக்கலாம். இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் நடைபயணமாக போயிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோவில் போகிறீங்க, நாமக்கல் போகிறீங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடங்கி போகணும். அங்கே ஆட்டோவில் பிடிச்சி டக்குன்னு அங்கேருந்து இறங்கி ஆட்டோ வந்து டைரெக்டாக அந்த கோவிலுக்குள்ளே விட்டு அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா சனி உட்காந்து இருக்கிற இடம், இப்போ செவ்வாயுடைய பலம், குருவுடைய மாற்றம், இது எல்லாமே வந்து அங்கே போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது. அங்கே முடிஞ்சால் அன்னதானத்துக்கு உங்களுடைய தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா சூப்பர் மாற்றம் கொடுக்கும் லைஃப்பில்.
அண்ட் அது மோஸ்ட்லி வந்து வியாழக்கிழமை காத்தால பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே. சோ இப்ப நடந்து தான் போணும்னு சொன்னீங்க. ரொம்ப பெரிய கோயில்களுக்கு தான் போணுமா? வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கு போலாமா? தாராளமா வீட்டு பக்கத்துல கோவில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நான் சொல்றது பொதுவா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பெரிய கோயிலுக்கு போங்க. ஏன்னா குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கு. ஆனா ஒரு வியாழக்கிழமையும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதுல மெயினான விஷயமே வெத்தலை மாலை. ஆ. அந்த வெத்தலை மாலையை வந்து நம்ம சுவாமிக்கு சாத்திட்டு வந்தா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் அப்படியே பரிகாரமாகும். நிறைய அதிர்ஷ்டம் கூடி வரும். பணம் காசு தட்டுப்பாடு இருக்காது. ஓரளவுக்கார ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட்டா இருப்போம். வெத்தலைங்கிறது மகாலட்சுமி. அது மாலையா கோத்து நம்ம போடும்போது ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் இல்லாம செப்பரேட் ஆயிருந்தா கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது எப்போ பண்ணும்? வியாழக்கிழமை காத்தால பண்ணும். பக்கத்துல கூடிய ஆஞ்சநேயர் கிட்ட பண்ணீங்கன்னா சூப்பர் சேஞ்ச் கொடுக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. பெரியமா இருக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகுது? எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்? அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி சார்.